வணக்கம். நாம இப்போ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துதியை பார்க்க போறோம். இந்த துதி பத்ம புராணத்துல, அதாவது 18 புராணங்கள்ல மிகவும் முக்கியமான புராணமான பத்ம புராணத்துல இருக்கு. இந்த துதியை நமக்கு செய்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டானா, நவகிரகங்கள்ல குரு கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுபவரும், அனைத்து தேவர்களுக்கும் குருவாக இருக்கக்கூடியவரும், ஞானத்தில் சிறந்தவருமான தேவகுருவான ப்ரஹஸ்பதியானவர் செய்த துதி இந்த துதி. அதனாலேயே இந்த துதியானது மிகவும் சக்தி வாய்ந்த துதி அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. இந்த துதியை சொல்லி ப்ரஹஸ்பதியானவர் சரஸ்வதி தேவியை வணங்கிதான் சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்று அனைத்து விதமான ஞானங்களையும் அடைந்து தேவர்களுக்கே குருவாக விளங்கக்கூடிய தன்மையை அடைந்தாராம். அதனாலதான் இந்த துதிக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம். அது மட்டும் இல்லைங்க, இந்த துதியில பல இடங்கள்ல சரஸ்வதி தேவியினுடைய ரகசியமான சக்தி வாய்ந்த மந்திரத்தினுடைய பீஜாட்சரங்களை ஒழிச்சு வச்சிருக்கார் இந்த ப்ரஹஸ்பதி. அதனால இந்த துதியை நாம சொல்லும் போதெல்லாம் சரஸ்வதி தேவியினுடைய மந்திரத்தை பல கோடி தடவை ஜபம் பண்ணின புண்ணியத்தை நாம அடையறோம். அதனால சரஸ்வதி தேவியினுடைய அருள் நமக்கு விரைவாக கிடைக்குது. சரி, இந்த துதியை சொல்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு கேட்டானா, இந்த துதியை சொல்வதனால் வித்யா லாபமானது ஏற்படுது. அதாவது கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படுது. நம்ம தேர்வுல முன்னிலையில தேர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையை இந்த துதியை சொல்லி சரஸ்வதியை நாம வழிபட்டோம்னா சரஸ்வதி தேவியானவள் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த துதியை சொல்லி அதனால நம்மளுடைய ஞானமானது சரஸ்வதி தேவியினுடைய அருளால வளருது இல்லையா? அப்படி வளர்ந்த நம்முடைய ஞானத்தை கண்டு அரசாங்கமே தேடி வந்து நமக்கு சன்மானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்றவர்கள் கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தையும் கல்வியில் தேர்ச்சியையும் இந்த துதி நமக்கு சரஸ்வதி தேவியினுடைய அருளால பெற்று தருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல குரு கிரகத்தினால நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாம் இந்த துதியை சொன்னா நீங்குது, சகல விதமான ஐஸ்வர்யமும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில சக்தி வாய்ந்த துதியான ப்ரஹஸ்பதி செய்த சரஸ்வதி துதியை நாம இப்ப கேட்கலாமா? सरस्वतीं नमस्यामि चेतनानां हृदि स्थितां कण्ठस्थां पद्मयोनेस्तु हिमाकरप्रियास्पदां मदितां वरदां शुद्धां वीणाहस्तवरप्रदां ऐं ऐं मन्त्रप्रियां ह्रीं ह्रां कुमतिध्वंसकारिणीं सुप्रकाशां निरालम्बां अज्ञानतिमिरापहां शुक्लां मोक्षप्रदां रम्यां शुभांगां शोभनप्रदां पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियाम् इति मासं स्तुतानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्। श्री सरस्वत्युवाच वरं वृणुष्व भद्रं ते यत्ते मनसि वर्तते। बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवी सम्यक् ज्ञानं प्रयच्छ मे। श्री सरस्वत्युवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहं स्तोत्रेणानेन मां स्तौति सम्यक् वेदविदो नरः लभते परमं ज्ञानं मम तुल्यपराक्रमं। त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं यस्विदं जपते सदा तेषां कण्ठे सदा वासं करिष्यामि न संशयः। इति श्री ब्रह्माण्ड पुराणे बृहस्पति कृत सरस्वती स्तोत्रं सम्पूर्णम्।